தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் டேட் முடிய போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 8ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிட்டு முதல்ல அப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. இதே பிசி எம்பிசி பிசிஎம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 650 ரூபா ஃபீஸ் தான் வரும். எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா ஃபீஸ் தான் வரும். கம்பல்சரி எல்லாரும் இந்த அப்ளிகேஷனை போட்டுருங்க. அப்ளிகேஷன் இல்லாமல் நீங்கள் எந்த கோட்டாலையுமே போய் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜுக்கு போகணுன்னாலும் கம்பல்சரி அப்ளிகேஷன் வேணும். அதே போல் நீங்கள் டிஎன்ஏயில் ஜென்ரல் கோட்டாவாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் கோட்டாவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்பல்சரி அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் 8 நாள் தான் இருக்குன்ற பட்சத்தில் யாராவது இண்டஸ்ட்ரியல் கோட்டா போடணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 6 இயர்ஸாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரெடியாக இண்டஸ்ட்ரி நாங்கள் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் இமீடியட்டாக எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நீங்கள் ஓகேன்ற பட்சத்தில் எங்கள்கிட்ட இருக்க இண்டஸ்ட்ரி நாங்களே உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கூடவே இருந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், மதுரை போன்ற கவர்மெண்ட் காலேஜ் வாங்கி தரத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம். ரொம்பவே லோ கட் ஆஃப் 150, 140, 160 இருந்தால் கூட உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெஸ்டான கேம்பஸ்ல படிக்க முடியும். ஸோ அதே போல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, சார் நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், சார் நான் நிறைய சர்டிஃபிகேட் கையில் வச்சில்ல, அதனால நான் வந்து இன்னும் அப்ளிகேஷன் போடாமல் இருக்கேன் அப்படின்றலாம் சொல்றீங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு. இமீடியட்டா போயிட்டு அப்ளிகேஷன் போடுறத பாருங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த டைம்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட முடியாது, எனக்கு போட தெரியல சார், என்ன பண்றது, எனக்கு இமீடியட்டா அப்ளிகேஷன் போடணும்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் எடுத்து இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே நாங்களே வித்தின் ½ an hourல உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் ஃபுல்லாக நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அர்ஜென்சியில் போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, பண்ணிட்டு சார் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டிஎன்ஏல ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணியும் பார்க்கலாம். அது இல்லாமல் மெயிலும் பண்ணீங்கன்னா உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இமீடியட்டாக நீங்கள் மிஸ்டேக்கை கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாருமே அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நியூ அப்டேட்ஸ் ஃபுல்லாக நம்ம டிஎன்ஏ சம்மந்தமாக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் ரீவேல்யூவேஷன் மார்க்கில் நிறைய பிரச்சனை இருக்குது சார், அதனால ஸ்டூடெண்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. 8ஆம் தேதி முடிஞ்சதுலேருந்து 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வித்தவுட் டொனேஷனில் பெஸ்ட் காலேஜ் ஐசிஆர் அக்ரிடேட்டட் உள்ள காலேஜை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போட்டுட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது 140, 130, 120 தான் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் யாருக்காவது மேனேஜ்மெண்ட்டில் பெஸ்ட் காலேஜ் ஜாயின் பண்ணால் இமீடியட்டாக எங்கள் கான்டாக்ட் நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. வித்தவுட் டொனேஷனில் ஒரு பெஸ்ட் காலேஜில் அட்மிஷன் பண்ணுறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்மளோட டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் அப்ளிகேஷன்லாம் முடிச்சாச்சு, நமக்கு நெக்ஸ்ட் என்ன சார் ப்ரொசீஜர், நம்ம டிஎன்ஏல என்ன கவுன்சிலிங் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஜென்ரல் ரேங்க் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்குது, நம்ம கட் ஆஃப்க்கு நம்மளோட ரேங்க்குக்கு கிடைக்குமா அப்படின்றதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமான வீடியோவும் வரப்போகிற அப்டேட்டில் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட் ப்ரைவேட் காலேஜில் இருக்குன்றதையும் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்கலாம், கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்கலாம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.